ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தேவியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்டரியில் ஹூப் எம்ப்ராய்டரின்னு பார்க்க போகிறோம். இதுவும் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் 10 இன்ச் ஃப்ரேமு, 16 இன்ச்சு, 14 இன்ச் ஃப்ரேமில் போடலாம். இப்போ நான் 10 இன்ச் ஃப்ரேமில் ஒயிட் கிளாத்தில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து டோலி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணி போடுவோம் இந்த ஹூப் எம்ப்ராய்டரிக்கு. இது வந்து ஒரு கிஃப்டிங் இது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பூ மோட்டிஃபை போடுறோம். இதுக்கு நீடில் வந்து டேப்பஸ்ட்ரி நீடில், நல்லா நீடில் பெருசாக இருக்கணும். டோலி த்ரெட்டு எடுத்திருக்கேன். இது வந்து 6x6 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதை பிரிச்சிங்கன்னா, அந்த நூலை பிரிச்சிங்கன்னா உள்ளன் த்ரெட் மாதிரியே தான் இருக்கும். இதை வந்து 6x6 பிரிக்கலாம். ஆனால் இது உள்ளன் த்ரெட்டு கிடையாது. நீங்கள் நல்லா வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 6x6 பிரிக்கலாம். உள்ளன் த்ரெட்டில் அவ்வளோ பிரிக்க முடியாது. இது பிரித்தும் போடலாம். டியூவல் கலரில் வரும். அதாவது கலர் வந்து பிரைட்லேருந்து டல் கலர் வரும், மீடியம் கலர், அப்புறம் டல் கலர் வரும். அந்த த்ரெட்டு வச்சு போடுறோம். இப்போ பிங்க் கலர், டார்க் பிங்க், அப்புறம் லைட்டு அந்த ஒயிட்டு, அந்த ஷேடு வச்சு போடுறோம். ஒரு பிங்க் ஃப்ளார் மோட்டிஃபு. இது வந்து இந்த 7 ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த ஃப்ளவருக்கு வந்து 7, 5 அந்த அது லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் இந்த ரேடியஸ்லேருந்து போட்டுட்டு நம்ம வந்து இது ஒன்று விட்டு ஒன்று எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து நீடில் அடியில் விட்டு எடுக்கணும், அந்த நூலுக்கு அடியில். இவ்வளோதான் இதோட டெக்னிக்கு. இது போட்டிங்கன்னா பட்டன் ரோஸ் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம அவுட்புட் என்ன வரும்னா பட்டன் ரோஸ் எஃபெக்ட், ஒரு ஃப்ளவர் மோட்டிவ். நம்ம வேரியஸ் கலர்ஸில் வச்சுன்னா நடுவில் ஒரு பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேக் சைட் ரொம்ப டைட்டனாக இழுத்து போடக்கூடாது, பொத்துனாப்பில் போடணும். அதாவது பொறுத்துனாப்பில் ரொம்ப டைட்னஸ் பண்ணக்கூடாது இந்த எம்ப்ராய்டரிக்கு. இப்போ நான் அதோட இது போர்ஷன், லீஃப் போர்ஷனுக்கு வந்து ஸ்டெம்முக்கு வந்து இந்த ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரியே போடுறோம். செயின் ஸ்டிச் வராது. இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுன்னே வரும். ஸ்டெம்முக்கு அந்த இதுக்குனால தான் இதுக்கு பேர் ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு போடுறோம். பாருங்கள், ஒரு லைன் போட்டு அதோட ஹாஃப்லேருந்து அடுத்த லைன் எடுக்கிறேன். அப்படி வரும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுக்கும்போது இதோட ஹாஃப்லேருந்து எடுக்கணும். அடுத்தது எடுக்கும்போது ப்ரீவியஸோட ஹாஃப்லேருந்து எடுக்கணும். எடுத்து இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் கிட்ட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவே வரும். அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப த்ரெட்டு நீட்டமாக எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ லீஃப் போர்ஷன் வந்தாச்சு. அந்த லீஃப் இருக்கிற இடத்துக்கு ஸ்டெம்லேருந்து லீஃப் போர்ஷன் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டெம்மோட இது முடிச்சுட்டு லீஃப் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், லீஃப் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ளை ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டால் போதும். லீஃபுக்கு வந்து ஃப்ளை ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டால் போதும். இதுவும் எம்ப்ராய்டரி. இதுதான் பேசிக் ஸ்டார்டிங் எம்ப்ராய்டரியாக வந்தது. அதை தான் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதுக்காக சில்க் த்ரெட் வச்சு நம்ம இந்த எம்ப்ராய்டரி போட்டுட்ருக்கோம். இப்போ லெட்டர்ஸு. இப்போ அந்த இது வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங்காக உள்ளது மாதிரி, ஹோமுக்கு உள்ளது மாதிரி, ஒரு வெல்கம் ஹோம் அந்த மாதிரி உள்ள தீமு. ஸோ இதில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்கலாம், வெட்டிங் செரமனி கொடுக்கலாம், ஹவுஸ் வார்மிங் கொடுக்கலாம், எல்லா பர்பஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். கிஃப்ட் மோட்டிவாக இருக்கும். இப்போ எப்படி ரெசின் ஆர்ட்லாம் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு கிஃப்ட் மெமரபிளாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இல்லை வெல்கம், ஒரு டெக்கர் பீஸாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஹோம்னு, வெல்கம் ஹோம், ஸ்வீட் ஹோம், அந்த மாதிரி டெக்கர் பீஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த த்ரெட்ஸை இந்த மாதிரி 3 எடுத்துக்கணும். இந்த லெட்டர்ஸ் எழுதும்போது திக் லெட்டர்ஸாக வேணும்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் ஹோம்க்கு அந்த த்ரெட்ஸை வந்து 3 எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம லெட்டர்ஸை கோத்திக் லெட்டர்ஸ், நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம நெட்லேருந்து சர்ச் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். மொபைல் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் மெத்தட்ஸு எல்லாமே சொல்லித்தருவோம். கிளாஸ் இருந்திங்கன்னா நம்ம ஆரியில் எப்படி கிளாஸஸ் சொல்லித்தருமோ அதே மாதிரி இதோட ஸ்டிச்சஸும் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் என்னென்ன டிசைன் ஆஃப் மெட்டீரியல்ஸு, த்ரெட்ஸு யூஸ் பண்ணுறது, நீடில்ஸ் எல்லாமே கிளாஸில் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்டு இன்க்ளூடட் மெட்டீரியல்ஸ் தான். இப்போ வந்து இது வந்து நல்ல வெட்டிங் டெக்கர்ஸு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நல்லா கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நல்லா கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே அழகான மெமரிஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு.
இந்த இது உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது கற்றுக்கணுன்னோ இல்லாட்டி வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.